நாம் அதிகம் நேசிப்பது யார் அல்லது என்ன? ஒரு மனிதன் தனது புதிய காரை சுத்தம் செய்து பொலிவூட்டிக் கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய 4 வயது மகள் ஒரு கல்லை எடுத்து காரின் பக்கத்தில் கோடு போட்டாள். கோபத்தில் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த மனிதன் தனது குழந்தையின் கையை பல முறை அடித்தான். அவன் கையில் ஸ்பேனர் இருந்ததை கூட கவனிக்கவில்லை. மருத்துவமனையில் பல எலும்பு முறிவுகளால் குழந்தையின் விரல்கள் அனைத்தும் அகற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. குழந்தை வலியுடன் தந்தையை பார்த்து கேட்டாள், அப்பா, என் விரல்கள் மீண்டும் வளரும் தானே? அந்த கேள்வி தந்தையின் மனதை நொறுக்கியது. அவன் பேச முடியாமல் நின்றான். பின்னர் காரின் அருகே சென்று கோபத்தில் அதை பலமுறை உதைத்தான். அவன் செய்த தவறால் மனம் உடைந்து காரின் மேலிருந்த கோட்டை பார்த்தான். அதில் அவன் மகள் எழுதியிருந்தாள், லவ் யூ டேட். அப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன். நீதி. கோபத்திற்கும் அன்பிற்கும் எல்லையில்லை. நினைவில் கொள்ளுங்கள், பொருட்கள் பயன்படுத்துவதற்கானவை, மனிதர்கள் நேசிப்பதற்கானவர்கள். ஆனால் இன்றைய உலகில் நடப்பது என்ன தெரியுமா? மனிதர்கள் பயன்படுத்தப்படுகிறார்கள், பொருட்கள்தான் அதிகம் நேசிக்கப்படுகின்றன. அன்பை விட பொருளை அதிகம் மதிக்காதீர்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.